ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கண்டினியூஸாக நம்ம மல்டிபிள் இன்டெக்ரலில் 15th இருக்கக்கூடிய டாப்பிக்கை தான் ஒன் பை ஒன்னாக பார்க்கோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் வரக்கூடிய 15th மல்டிபிள் இன்டெக்ரல் அதில் இருக்கிற டாபிக் தான் ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் லாஸ்ட் ஒரு கிளாஸ் பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூஸ் தான் இதுலேயும் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டினாக தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2 கொஸ்டின் போன கிளாஸில் நீங்கள் பார்த்த கொஸ்டின் சரி, இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கொஸ்டின் சரி, 2 பார்க்க ஒன்று போல இருக்கும், ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? அதனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸாக போடுறேன், கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன். இதுல அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேவா? அதாவது எந்த இடம் அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 15 நீங்கள் கொஸ்டின் நம்பர்ல பார்த்தீங்கன்னா 15வது இடத்துல ஆப்ஷன் ஏல எழுதக்கூடிய ஆப்ஷன் ஏ ஆர் பி ஏதாவது ஒன்று தான் எழுதணும். அப்போ ஆப்ஷன் ஏல ஒரு 60 மார்க் அட்டன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அப்போ ஆப்ஷன் ஏல வர்ற எது கேட்பாங்க அப்படின்னா இந்த சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன், ஏரியா அண்ட் வால்யூம், இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் கேட்கலாம். ஸோ அதைத்தான் இந்த 15 கிளாஸஸ் நம்ம பார்த்து வரோம். இது 15வது கிளாஸ். ஏற்கனவே 13 கிளாஸ் நம்ம ஏரியா வால்யூம் தரவா பார்த்துட்டோம். லாஸ்ட் 2 கிளாஸ் சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு 15 கிளாஸ். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். கொடுத்துருக்குறாங்க சைடில் உங்களுக்கு ப்ராப்ளம் டிஸ்பிளே ஆகும், பார்த்துக்கிடுங்க. சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டெகிரேஷன் சொல்லி ஒரு இன்டெகிரல் ஃபங்க்ஷன் கொடுத்து அண்ட் எவாலுவேட் இட்டுப்பாங்க, அதாவது அதோடைய வேல்யூவையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன், ஆர்டர் அப்படின்னா என்ன, ஒரு இன்டெகிரேஷன் ஃபங்க்ஷன் பொறுத்த மட்டும் ஆர்டர் அப்படின்னா அதனுடைய லிமிட் தான். அப்போ சேஞ்ச் த ஆர்டர்னு அர்த்தம் லிமிட்டை சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ரைட். இப்போ கொடுத்துருக்கிறதுல நம்ம எடுத்து எழுதிக்கிடும். ஹேர் x varies from x எதிலிருந்து x equal to 0 இது எப்படி எழுதலாம்னா x equal to 0 x equal to 4a. ஏன்னா இந்த dx ஓட லிமிட் இது. ஓகேவா? அப்ப கொடுத்தது இங்க x equal to x எழுதலாம். இது y ஓட லிமிட் இதுவா இருக்கறனால இது எப்படி எழுதலாம்னா y equal to எழுதலாம். ஓகேவா? y equal to எழுதலாம். அப்ப x varies from x equal to 0 to x equal to 4a. Then y அதே போல y varies from எழுதிருமா, y varies from y equal to x square divided by 4a to எது வரைக்கும் இருக்கு, y equal to root n. ரைட்டா? கொடுத்தது எடுத்துக்கிட்டு, ஏன்னா dx ஓட லிமிட் இது, dy ஓட லிமிட் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகினா போன கிளாஸ்லயும் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ப்ரொசீஜர்லாம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் எது செய்யணும், செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன. ரைட், இதை எழுதிட்டோமா? இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இருக்கலாம், இதை எப்படி எழுதலாம், 4a வந்து அனுப்பிடுமா? அப்போ அனுப்பிட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay வருமா? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. 4a வந்து அனுப்பிட்டா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இது நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிடும். ஸ்கொயர் ஆன் போத் சைடு போட்டிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே 4 ஆயிரும், இங்கே ஸ்கொயர் பண்ணால் ரூட்டு வரும், 4ax கிடைக்கும். ஸோ இது நீங்கள் பாருங்க, ரெண்டையும் பார்க்கும்போது எப்படி பரவளையம், அதாவது பேரபோலா. ஓகேவா? அப்போ கொடுத்துருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு டயக்ராம் வரைகிறோம். அதுக்கப்புறம் ஆர்டர் அதை பார்த்து சேஞ்ச் பண்ணி இன்னொரு டயக்ராம் வரைவோம். வரைஞ்ச டயக்ராமுக்கு நம்ம லிமிட்டை மாற்றி எழுதுவோம். ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டயக்ராம் வரைவோம். டயக்ராம் 1 எக்ஸ் இது ஒய். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. இந்த வேற போல இப்படி இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஓகேவா? ரைட். எப்படி சார் அந்த பேரபோலா எப்படி இருக்கும், எப்படி ஞாபகம் வச்சுக்கிட அப்படின்னா இங்கே என்ன இருக்கு, ஒய் இருக்கு. ஓகேவா? ஒய் இருக்கு. ஒய் என்ன பிளஸ் ஒய் இருக்கா மைனஸ்ல இருக்கா, அந்த டேம் என்னது பிளஸ் தானே, இந்த டேம்ல மைனஸ் இல்லையா, அப்போ பிளஸ். அப்போ ஒய்யோட வேல்யூ எதுல பிளஸ்ஸா இருக்கும், இந்த இடத்துல கூட பிளஸ்ஸா இருக்கும். அப்போ அதை பார்த்து ஓப்பன்ல இருக்கும். ஓகேவா? ரைட். இங்க என்ன இருக்கு, எக்ஸ் இருக்கு. இப்போ இதுக்கு சொல்லிடலாமா, இங்க எக்ஸ் இருக்கு, அந்த எக்ஸ் பிளஸ்ஸா இருக்கு. அப்போ எக்ஸ் வேல்யூஸ் எங்க பிளஸ்ஸா இருக்கும், இந்த சைடு இருக்கும். அப்போ இங்கிட்டு பார்த்து ஓப்பன்ல இருக்கும். அப்போ இதுக்கு பேர் y ஸ்கொயர் ஈக்குவல் டு
4a x. ஓகேவா? இந்த இடம் 0 சென்டர். எக்ஸ் ஆக்சிஸ்ல எல்லாம் y வேல்யூ 0வா இருக்கும், y ஆக்சிஸ்ல எல்லாம் x வேல்யூ 0வா இருக்கும். ஓகேவா? இந்த வெட்டிக்குள்ள இருக்கிற இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும்னா 4a-வா இருக்கும். பாயிண்ட்டுக்கு நேம் என்ன? 4a. அப்போ 4a, 4a பிராக்கெட்ல போடுங்க. 4a, 4a இந்த பாயிண்ட் வந்து 4a, 4a. ஓகேவா? ரைட். அப்போ இதுக்கு நேம் என்ன? x = 4a. இந்த லைனுக்கு நேம் y = 4. புரியுதா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? dy கொடுத்துருக்காங்களா? dy. அப்போ y ஆக்சிஸுக்கு பேரலா, இதான y ஆக்சிஸ், அதுக்கு பேரலா அந்த அடைபடக்கூடிய அந்த பகுதி இருக்குல்ல, இதுதான் y ஆக்சிஸுக்கு பேரலா ஒரு பாத். அந்த பாத்துக்கு நேம் வந்து நம்ம PQன்னு கொடுத்துக்கலாம். இதே PQ பார்த்து நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுத போறோம் அடுத்த ஸ்டெப்ல. ரைட்டா? அப்போ கொடுத்து முதல்ல இருந்து ரிப்பீட் பண்றேன். இன்டெகிரல் ஃபங்க்ஷனை dxக்கு இணையாக இருக்கிறது x போட்டோம், y ஆக்சிஸுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிறது y போட்டு நம்ம எழுதி அந்த லிமிட் அந்த கொடுத்துக்கிறத பேரபோலா ஃபார்மேட்ல கொண்டு வந்து நம்ம டயக்ராம் வரைஞ்சிட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து செகண்ட் ஸ்டெப், செகண்ட் டயக்ராம். அதே டயக்ராமை அப்படியே காப்பி பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து 4a, 4a. x = 0, y = 0, ரைட். வச்சுட்டோமா? அதே டயக்ராமை இப்போ காப்பி பண்ணிட்டோம். இது x = 4a என்ன, அதே எங்கள் இடம் இல்லாதனால இப்போ கீழே எழுதிருக்கேன். ரைட். இப்போ இப்படி இருக்கிற பாத் y ஆக்சிஸுக்கு இணையாக இருக்கிற பாத்தை இப்போ x ஆக்சிஸுக்கு இணையாக, அதாவது பேரலெல்லாம் வரையணும். ஸோ அப்படி சேஞ்ச் பண்ண பாத்துக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிடுவோம், ஆர்எஸ். அது எனக்கு எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நமக்கு அதை பற்றி பிரச்சனை, அப்படி சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒய் ஆக்சிஸுக்கு இதாக வரைஞ்சதுனால அப்போ இது எழுதலாம், இது ஒன்றுன்னு வச்சுக்கணுமா? ஹென்ஸ் பை சேஞ்சிங் த ஆர்டர். ஓகேவா? எப்படி சேஞ்ச் பண்ண பாருங்க. அதே டயக்ராம் காப்பி பண்ணி ஒய் எக்ஸுக்கு எக்ஸ் எக்ஸுக்கு அப்படி பேரல மாற்றும் போது நமக்கு எப்படி வரும்? இன்டெகிரல் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் இன்டெகிரல் ஃபங்க்ஷன் நமக்கு எப்படி கிடைக்கும்? இங்க dy ஃபர்ஸ்ட் இருந்தனால ஒய் எக்ஸஸ்க்கு பேரலாம் நம்ம வரைஞ்சோம், அப்படிதானே? அப்போ எக்ஸ் எக்ஸஸ்க்கு பேரல நம்ம வரைஞ்சு மாத்திட்டோம் அப்படின்னா அப்போ முதல்ல என்ன வரணும்? dx dy, dx dy. இந்த xy அப்படியே சென்டர் வச்சுக்கணும், xy. ரைட்டா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இதோடைய லிமிட், இது எது எது எந்த பார்டருக்குள்ள அடைபடுது பாருங்க. இந்த பாத்து இருக்குல்ல, இது இந்த பாத்து எதுக்குள்ள அடைபடுது அப்படின்னா, இந்த பாத்து எதுக்குள்ள அடைபடுதுன்னா என்ன இருக்கலாம், இந்த இடம், அப்படிதானே? இந்த இடம், அதாவது y = 0 y = 4a இந்த காம்பவுண்டுக்குள்ள செய்து அடைபடுது. y = 0 y = 4a. அதே போல இந்த பேராபோலாக்கும் இந்த பேராபோலாக்கும் நடுவில் அடைபடுது. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இது dy, dx குள்ள லிமிட் வந்து இது, dy குள்ள லிமிட் கரஸ்பாண்டிங் லிமிட் இந்த லிமிட் வந்து இது. ஓகேவா? அப்போ இதுல தான் நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்? y = 0 y = 4a. அப்போ y = 0 y = 4a. ரைட்டா? அடுத்து இதையும் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேராபோலாக்கு நடுவில் அடைபடுது.
ஒன்று இதுல இருந்து இதுக்குள்ள, இன்னொன்று இதுல இருந்து இதுக்குள்ள அடைபடுறதுனால இப்போ இது இது எப்படி இருக்கு? y is equal to 4ax இருக்கு. சைடில் எழுதுங்க. y equal to 4ax. இதை x equal to எழுதும்போது எப்படி எழுதலாம்? இந்த 4a இங்க கொண்டு வரலாம். அப்போ x equal to y square by 4a எழுதலாமா? சரி, இப்போ இது எழுதும்போது எப்படி எழுதலாம்? இருக்குல்ல, x square equal to 4ay. இதை x equal to எழுதும்போது எப்படி எழுதலாம்? ஸ்கொயர் அங்கே அனுப்பிட்டா 2 into root ay கிடைக்கும். அப்போ அங்க எழுதும்போது எப்படி எழுதணும்னா x square equal to y square divided by 4a to x equal to 2 into root ay. புரியுதா? இதுக்கு நடுவுல தான் செய்யுது அடைபடுது. இதுல இருந்து இது, இதுல இருந்து அது. ஓகேவா? இந்த பகுதியில் அடைபடுது. ஸோ அப்போ கொடுத்திருக்கிற இந்த ஃபங்க்ஷனுக்கு டயக்ராம் இது, மாற்றி எழுதின இந்த டயக்ராமுக்கு ஈக்குவேஷன் இது. ஓகே, ஒரு வட்டம் ரவுண்டு மாதிரி தான். எதில் ஆரம்பிச்சோமோ அதுலேயே நின்றோம். கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஒரு டயக்ராம் வரைஞ்சி அதை மாற்றின டயக்ராமுக்கு மறுபடியும் ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் இதே மாதிரி எழுதணும். அப்படி எழுதும்போது லிமிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அதுதான் சேஞ்ச் த ஆர்டர். அதான் ஹென்ஸ் பை சேஞ்சிங் த ஆர்டர். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கும் பார்த்தீங்களா? இதை இன்டெகிரேட் பண்ணி நமக்கு வேல்யூ கொண்டு வரோம் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் எவால்யூஷன் வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்பை இந்த செஞ்சலாம் நம்ம செய்யலாம். நமக்கு இன்டெகிரல், அதாவது லிமிட்டை சேஞ்ச் பண்ணி கிடைச்ச இன்டெகிரல் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்கே எக்ஸ் ஈக்குவல் இருக்கிறத சும்மா எழுதிட்டேன். எக்ஸ் ஈக்குவல் இங்கே ஒய் ஈக்குவல் எழுதினாலும் தப்பு இல்லை. நம்ம இன்டெகிரல் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால அப்படின்னு அடிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ அந்த கடைசியில் அந்த ஆன்சரை தான் அப்படி எழுதுனேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம எப்படி கொண்டு வரலாம்னா ஈக்குவல் டு இன்டெகிரல் பண்ணுறோம் 0 to 4a எக்ஸ் ஒய்யை டிஎக்ஸ் உள்ள கொண்டு வரும். அப்போ எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணும்போது பவரில் ஒன்று ஆட் ஆகும். ஓகேவா? எக்ஸை பேஸ் பண்ணி பண்ணும்போது பவரில் ஒன்று ஆட் ஆகும், அதை டிவைட் பண்ணுவோம். அப்போ எழுதும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 இன்டு ஒய். எக்ஸை பொறுத்து இன்டெகிரல் பண்ணால் பவரில் ஒன்று, எக்ஸ் பவரில் என்ன இருக்குது? ஒன்று இருக்குது. ப்ளஸ் 1 2, அதே 2 டிவைட் பண்ணும். ஓகேவா? ரைட். இப்போ லிமிட் போடலாமா? என்னது? ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் பை 4a. இங்கே 2 இன்டு ay இன்டு dy. அடுத்த ஸ்டெப்ல நம்ம அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ண போறோம்? அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணலாமா? ஸோ அப்பர் லிமிட் பண்ணால் எக்ஸுக்கு பதிலாக அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 ரூட் ay அப்ளை பண்ணால் ஸ்கொயர் பண்ணணும், அப்படி தானே? அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ரூட் இருக்குல்ல, ரூட் ay ஸ்கொயர் பண்ணால் ay தான், டிவைடட் பை 2 இன்டு வெளியூர் y. ஓகேவா? ரைட். இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட்டுங்கும் போது இது இங்கே கொண்டு அப்ளை பண்ணுவீங்க. அப்போ ஒய் பவர் 4 ஆயிரும், அப்படிதானே? ஒய் பவர் 4 ஆயிரும். ஏன்னா ஒய் ஸ்கொயர் வரும்போது ஒய் பவர் 4 கீழே டிவைடட் பை, நல்லா கிடைக்கும், கீழே டிவைடட் பை 4a. 4a ஸ்கொயர் பண்ணால் 16a ஸ்கொயர், 16a ஸ்கொயர். இங்கே ஏற்கனவே 2 இருக்கு. அப்போ 16 இங்கே இருக்குல்ல, அந்த 2 இது 4a ஸ்கொயர் பண்ணால் 16a ஸ்கொயர். அப்போ இங்கே 2 இருக்கு. அப்போ 16a ஸ்கொயர் இன்டு 2 32, அதாவது 32 a ஸ்கொயர் இன்டு ஒய். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்டு டிஒய். ஓகேவா? எப்படி புரியுதா? ரைட். இப்போ அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 0 to 4a. 0 to 4a சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஒய் இன்டு ஒய் ஸ்கொயர் ஆகுமா? 4a by 2. ஓகேவா? ஒய் ஸ்கொயர். ஸோ இது கூட கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணால் அங்கே 2 ஆயிருமா? அப்போ 2a ஒய் ஸ்கொயர் ஆகும். இன்னும் சிம்பிளிஃபை இருந்தால் 2a ஒய் ஸ்கொயர் மைனஸ், இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஒய் பவர் 5. y power 5 divided by 32 a square into dy. ரைட். இது வரைக்கும் புரியுது எப்படி பண்ணியிருக்கோம்னு?
இப்போ இன்டெக்ரல் பண்ணுறோம். இப்போ ஒய் டிஒய்யை உள்ளே கொண்டு வரோம். டிஒய்யை உள்ள வரணும், ஒய்யை பொறுத்து இன்டெக்ரல் பண்ணுறோம். அப்போ 0 ப்ராக்கெட் போட்டு விடுவோம். இங்கே ஒய் ஸ்கொயர் இன்டெக்ரல் பண்ண என்ன பவரில் ஒன்று ஆட் ஆகும், அதெல்லாம் டிவைட் பண்ணுவோம். இப்போ பவரில் 2 இருக்குது, 2ல் 1 ஆட் பண்ணால் 3, அப்போ டிவைட் பை 3. அப்போ 2a y cube divided by 3 மைனஸ் இது அப்ளை பண்ணுங்க, y பவர் 5 அப்ளை பண்ணா y 6 டிவைடட் பை கீழே என்ன வரும் 6 into 32a ஸ்கொயர். ஏன்னா பவரில் ஒன்று ஆட் ஆகும், அப்போ 6 டிவைடட் பை 6 போடும்போது அவன் கீழே இருக்குன்னு 32a ஸ்கொயர் இருக்கா, அப்போ 6 into 32a ஸ்கொயர். அப்போ 0 to 4a. ஓகேவா, இப்போ வேல்யூ. ஸோ அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் 4a ஸ்கொயருக்கு அப்ளை பண்ணால் இப்போ 2a இருக்குது, 4a ஒய்க்கு பதிலாக அப்ளை பண்ணும்போது 4a கியூப் வரும். 4a கியூப் என்ன, 4 கியூப் பண்ணால் 4 4s are 16, 16 4s are 64. ஓகேவா, அப்போ 64 into 2 128 நம்பர். அது போக இங்கே ஒரு a கியூப் இருக்கும், இங்கே ஒரு a இருக்கும், அப்போ a பவர் 4 divided by 3. ஓகேவா, மைனஸ் இது அப்பர் லிமிட். ஓகேவா, அதான் சின்ன ப்ராக்கெட் போட்டுதானே அப்பர் மைனஸ். இப்போ இங்கே அப்ளை பண்ணீங்கன்னா 4a இங்கே அப்படின்னா 4a பவர் 6, 4a பவர் 6 அப்படிங்கும்போது உங்களுக்கு 4096 கிடைக்கும். ஓகேவா, 4a பவர் 6 இங்கே 16 32, 16 180 180 ஒரு 12 192. ஓகேவா, 192. இங்கே a பவர் 6 கிடைக்கும் தானே, a பவர் 6 டிவைடட் பை a ஸ்கொயர். ஓகேவா, ஏன்னா இங்கே பண்ணுறோம்ல a பவர் 6, a அப்ளை பண்ணும்போது a பவர் 6 கிடைக்கும், இங்கே a பவர் ஸ்கொயர் இருக்கு. ஓகே, மைனஸ் லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டைமும் 0 தான். ஓகேவா, லோயர் லிமிட் அப்ளை பண்ணால் எல்லா டைமும் நமக்கு 0 தான். இப்போ இங்கே அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இது கேன்சல் ஆயிருமா. இப்போ 128 a பவர் 4 டிவைடட் பை 3 மைனஸ் இங்கே என்ன வரும் 4096 192 a பவர் 4. அப்போ a பவர் 4 காமனாக எடுத்துக்கலாமா, இதில் ஒரு a பவர் இதில் ஒரு a பவர் 4 காமனாக எடுத்துட்டா உள்ள 128 டிவைடட் பை மைனஸ் 4096. இப்போ எல்சிஎம் எல்சிஎம் எடுத்தால் இங்கே 64ஆல் மல்டிபிள் பண்ணணும், ஏன்னா ரெண்டுக்கு நம்ம எடுக்கும்போது 192 தான் வரும். அப்போ இங்கேயும் 64ஆல் மல்டிபிள் பண்ணி இங்கே எல்சிஎம் பயன்படும். நமக்கு கிடைக்கக்கூடிய கடைசி வேல்யூ வந்து சிம்பிள் பண்ணிங்கன்னா 60 பவர் 53 64/3 a பவர் 4. ஸோ இதுதான் நமக்கு ஆன்சராக நமக்கு கிடைக்கும். ஐயோ சிம்பிளிஃபை இங்கே 64ஆல் மல்டிபிள் பண்ணால் 192, இங்கே 64 பண்ணால் இன்னொரு வேல்யூ வரும், ரெண்டையும் நமக்கு மைனஸ் பண்ணும்போது 64 கிடைக்கும். 64 டிவைடட் பை 3 a பவர் 4. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதான் ஸ்டெப். முதல்ல டயக்ராம் வரைகிறோம், அந்த டயக்ராமில் பார்த்து சேஞ்ச் பண்ணுறோம். அப்படி சேஞ்ச் பண்ண பார்த்துக்கு ஒரு இன்டெக்ரல் ஃபங்க்ஷன் எடுத்து அதை நம்ம நினைச்சிடும் எவாலுவேட் பண்ணிட்டோம்னா கிடைக்கிற வேல்யூ தான் அந்த எவாலுவேட்னு சொல்லியிருக்காங்கல்ல கொஸ்டினில். ஸோ அதோடைய மதிப்பு. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ப்ராப்ளத்தோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.